இன்னைக்கு நல்லா இருந்துச்சு. மதுரையில இது ஒரு ஒன் ஆஃப் த ஸ்பெஷல் ஈவெண்ட்னு சொல்லலாம். சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ஈவெண்ட்டை பார்க்கறதுக்கு இவ்வளவு கூட்டம் வந்திருக்கு. ஸோ இது வந்து சித்திரை திருவிழாக்கு அடுத்து இந்த ஈவெண்ட் வந்து ரொம்ப பெரிய ஈவெண்ட், எல்லாரும் வந்து பார்க்கறதுக்கு. ஸோ மீனாட்சியும் சொக்கரும் வந்து நமக்கு தரிசனம் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் அருள் பாதிக்கணும்னு வேண்டிக்கிறேன். அதாவது இது வந்து என்னன்னா அகில உலகத்துல இருக்க எல்லா ஜீவராசிகளுக்கும் படியடக்கிற நாள்னு சொல்றாங்க. ஸோ அதுக்காக வந்து இந்த ஈவெண்ட் வந்து நடக்குது. 4 மாசி வீதியும் சுத்தி வந்திருக்கு. காலையில 4:30க்குலாம் எந்திரிச்சு வந்த மக்கள் ஜாஸ்தி. இங்க 4 மாசி வீதி மக்கள் இல்ல, வெளியில இருந்து கூட இங்க வந்து அம்மனை பாக்கிறதுக்காக வந்திருக்காங்க. மீனாட்சி அம்மன் இல்லையா, மதுரையோட ஸ்பெஷல் இல்லையா, அதனால. மதுரையை சேர்த்தவங்க தான், பிறந்து வளர்ந்து வாழ்ந்த ஊர். இங்கே போயிட்டாலும் இங்கே வந்து 4:30 மணிக்கே ப்ரிப்பேர் ஆகி இங்கே ரெடி ஆகி இங்கே இருந்து அம்மையை பொண்ணு அருள் வாங்குறதுக்காக எங்களை போல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இங்கே தெரிஞ்சுக்கிறோம். நல்லா இருந்துச்சு சார். சாமி நல்லா பக்கத்துல நல்லா க்ளோஸா பார்த்தோம். கூட்டமும் அவ்வளவா இல்ல, நல்லா இருந்துச்சு சாமி பார்க்க. எப்பவுமே வருஷம் வருவோம் சார். நம்பிக்கையுமே சிவன் பெருமாளோட பேர் தான் வச்சிருக்கோம், அத்திரிக்கு பேரு. வணக்கம். சுவாமி ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தோம். ரொம்ப ரஷ் இருந்துச்சு, இருந்தாலும் நாங்கள் நல்லபடியாக பார்த்துட்டோம். வாழ்க வளமுடன், எல்லாரும் நல்லா இருக்கணும். பார்த்துங்க, நல்லா பார்த்துட்டோம். பிரசாதம் எல்லாம் கொடுத்தோம், நல்லா இருந்துச்சு. அடக்கட்டும், எல்லாருக்கும் படி அடக்கட்டும். தேங்க்ஸ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.